இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் சங்கர மடத்திற்கு முன்னாள் மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் அவர்கள் வருகை. சங்கர மடத்தில் உள்ள மகா பெரியவா என அழைக்கக்கூடிய சங்கராச்சாரியார் சுவாமியை தரிசித்து அங்குள்ள சிறப்புகளை அறிந்து பின்பு சங்கர மடத்தின் பீடாதிபதியாக விளங்கக்கூடிய விஜயேந்திர சரஸ்வதி சுவாமியை சந்தித்தார். பின்பு மாவட்ட தலைவர் KS பாபு, மாவட்ட பொதுச் செயலாளர் ருத்ரகுமார், மாவட்ட துணைத் தலைவர்கள் ஓம் சக்தி செல்வமணி, ஜம்போடை சங்கர், மாவட்ட செயலாளர் காயத்ரி பரமசிவம் மற்றும் நிர்வாகிகளுடன் செய்தியாளர்களிடம் பாரதிய ஜனதா கட்சி 400 தொகுதிகளை வெற்றி பெறுவது உறுதி செய்யப்பட்ட ஒன்று. 3வது முறையாக நரேந்திர மோடி அவர்கள் பாரத பிரதமராவது உறுதி செய்யப்பட்ட ஒன்று என்றும், எலெக்ஷன் கமிஷன் அவர்களுடைய வேலையை நேர்மையாக செய்து கொண்டிருக்கிறார்கள். செல்வ பெருந்தகை கமலாலயத்தை முற்றுகையிடுவோம் என கூறியதும் தலைவர் நேற்று சொல்லிவிட்டார். அவர்கள் எந்த தேதியில் வருகிறார்கள் என முன்கூட்டியே கூறினால் சாப்பாடு ரெடி பண்ணி வைக்கிறோம் என தலைவர் கூறியிருக்கிறார். முன்கூட்டியே அவர்கள் தேதி சொன்னால் நன்றாக இருக்கும். தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய வெற்றியை பெறப்போகிறது. எதிர்பார்க்காத வரலாறு படைக்கக்கூடிய தேர்தலாக இருக்கப் போகிறது என செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். இந்த நிகழ்வில் பாஜக மாவட்ட பொதுச் செயலாளர் ருத்ரகுமார், மாநில பொதுக்குழு உறுப்பினர் ஓம் சக்தி பெருமாள், மாநகர மேற்கு மண்டல தலைவர் காஞ்சி ஜீவானந்தம், மாநில நெசவாளர் பிரிவு கணேஷ், ஊடகப் பிரிவு மாவட்ட பார்வையாளர் SR மணிகண்டன், மாவட்ட அரசு தொடர்புத்துறை தலைவர் ரயில்வே வெங்கடேசன், முன்னாள் நகர தலைவர் ஜெகதீசன், மாநகர தொழில் பிரிவு துணைத் தலைவர் காமேஷ், பாஜக நிர்வாகிகள், மகளிர் அணியினர் ஏராளமானோர் பங்கேற்றனர்.